ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் சப்பாத்தி எப்படி ஈஸியாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம சுடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இண்டக்ஷன் சீரீஸ் பார்ட் 12. ஸோ 12th வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சப்பாத்தி எல்லாமே நான் மாவு ரெடி பண்ணி அழகாக பிசைஞ்சு வச்சிடுறேன். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம 1200 வாட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் சப்பாத்திக்கு நான் 800 வாட்ஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். காரணம் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி போட்டாச்சு அண்ட் கொஞ்சம் ஆயில் வச்சாச்சு. 800 வாட்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 10 மினிட்ஸ் இந்த டவாவை நான் வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் அதே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, சப்பாத்திலாம் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 1200 வாட்ஸில் வச்சிங்க அப்படின்னா எடுத்தோடனே அந்த கருகிற லேயர் வந்துடும். அது அவுட்டர் லேயரில் மட்டுமே தான் இருக்குமே தவிர உள்ளே மாவாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் 800 வாட்ஸில் வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு மாவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாயில்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாயில்ஸ் வரும்போது தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா அந்த மாவு வேகுது அப்படின்றத நம்ம வெளிப்படையாக பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த பல்ஜஸ்லாம் வருது. இது வராமல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி போட்டுருவாங்க. திருப்பி போடும்போது ஃபுல்லாக பிளாக்காக அந்த கருகின போர்ஷன் வந்த உடனே ஓகே சப்பாத்தி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி ஐஸ் ஸ்டீமில் வச்சு பார்த்திங்கன்னா எப்போவுமே சப்பாத்தியை இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேகவே வேகாது. ஸோ நான் 800 வச்சு பார்த்திங்கன்னா பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். இந்த ப்ரௌனிஷ் லேயர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் சப்பாத்தி நல்லாவே வெந்திருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக ஜட்ஜ் பண்ணலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக திருப்பி 1200 வாட்ஸில் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த சப்பாத்தி வேகாத நிலைமைக்கு வந்துடும். 800 வாட்ஸ்லேயே வச்சு பண்ணுங்கள். இதுதான் ரெக்கமெண்டடான ஸ்டைல். ஸோ கப்புள் ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா நான் திருப்பி போட்டு காட்டுறதுக்கான ரீசனுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எந்த ரேஷியோவில் வேகுது, எந்த அளவுக்கு வேகமாக பார்த்திங்கன்னா வேகுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஒரு சப்பாத்தி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா டவாவில் இருக்கும். பட் ஸ்டில் நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக வெந்து வர்றதுக்கான இது நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா போடலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சூஸ் செஃப் இண்டக்ஷன் குக்கிங் சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா குக்கிங் வீடியோஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறோம். தேங்க்யூ.